நம்ம முதலில் பேசப்போகும் சொல் தர்மா அல்லது மோக்ஷா அல்ல அது அர்த்தா. இந்தியாவில் பொதுவாக இதை ரீதா என்று அல்லது தென்னிந்தியாவில் ருதா என்று உச்சரிக்கிறார்கள். ஆனால் உண்மையில் இது அர்த்தா என்று உச்சரிக்கப்படுகிறது. இது செல்லும் என்பதை குறிக்கும் ஒரு வினையிலிருந்து பெறப்பட்டது. அதாவது இது சொல்வதாவது செல்லுதல், இயக்கத்தின் வடிவம், தொடர்ச்சி அல்லது பொருட்கள் ஒன்றுக்கொன்று பின்தொடரும் ஒழுங்கு என்பதாகும். இது குறிப்பாக நிலையான ஒழுங்கில் ஒன்றுக்கொன்று பின்தொடரும் நட்சத்திர கூட்டங்களின் ஒழுங்கான இயக்கத்தை குறிக்கிறது. நீங்கள் அவற்றை வானில் கடந்து செல்லும் போது பார்க்கிறீர்களா? அதிலிருந்து இயற்கை ஒழுங்கு, இயற்கை சட்டம் என்ற கருத்து உருவாகிறது. அப்படியென்றால் அனைத்து அறிவியலுக்கும் அடிப்படையாக இருக்கும் இயற்கை சட்டத்தின் மிகவும் அடிப்படை கருத்து ரிக்வேதத்தின் ஆரம்ப காலத்திலேயே இந்த கருத்தை எடுத்துரைக்கும் போது ஏற்கனவே உள்ளது.